வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அப்டேட் கார்த்திகை தீபம் சீரியல் ஆக்ட் பண்ணுற ஆர்த்திகா அவங்களுடைய ஒரு குட்டி அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போது சீரியல் பொறுத்த வரைக்கும் தீபாவை இறந்துட்டா மாதிரி தான் காட்டுறாங்க. அதாவது ஐஸ்வர்யா மலையிலேருந்து தள்ளி விட்டுறாங்க. போலீஸும் தீபா இறந்துருப்பாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் கார்த்திக் மட்டும் நம்புகிறாரு, கண்டிப்பாக அவங்க இங்கேயே உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தீபாவை கீதா அப்படிங்கிற மாதிரி மாடல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்படி ஒரு கேரக்டரில் காட்டுறாங்க. கார்த்திக் அதை அவங்கள பார்த்துட்டு உடனே இவங்கள நம்ம தீபாவாக மாற்றி எப்படியாச்சும் அம்மாவில் பழைக்க வச்சிடணும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சமாளிச்சுட்டு கண்டிப்பாக தீபா வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் எல்லா உண்மைகளுமே சொல்லிடலாம் அப்படின்ட்டு நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பிளான் போடுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தீபா இப்போது சீரியலில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அதே மாடல் ட்ரெஸ்ஸோட சூப்பரான பிக்சரெல்லாம் இப்போ சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம தீபா இப்போது கீதாவாக ஆக்ட் பண்ண வந்திருக்காங்க சீரியலில். இப்போது கீதா கெட்டப் நல்லா இருக்கா தீபா, அதான் ஆர்த்திகாவுக்கு, இல்லை தீபா கெட்டப் பிடிச்சிருந்ததா அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் கீதா கெட்டப் போட்டுக்கிட்டு இப்போது தீபா வந்திருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா தீபாவை கீதா கேரக்டரை முடிச்சுட்டு தீபா கேரக்டரை உள்ளே கொண்டு வாங்கப்பா அப்படின்றத நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தீபா கேரக்டர் கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த கீதா ரோல் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதை கொஞ்சம் நாளைக்கு கண்டிப்பாக கொண்டுட்டு போவாங்க நாச்சியாருக்கு உண்மை தெரிகிற வரைக்கும். ஏன்னா நாச்சியாருக்கு அதிர்ச்சியான விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.